தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் வணக்கம். iQOO Neo 7 Pro பார்க்கலாம். Snapdragon 8 Plus Gen 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.5 லட்சம் வருது. இண்டிபெண்டண்டாக ஒரு சிப் இருக்கு, 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக நமக்கு இந்த டெக்ஸ்சர்டு லெதர் ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது கேமரா வீக்கோன்னு சொல்லி யோசிப்போம். பட் இதில் iQOO 11 இருக்கக்கூடிய அந்த கேமரா இருக்கு. உண்மையாதான் 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸ்காட் சென்சேஷன் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூபாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் HDRலையும் கண்டென்ட் பார்க்க முடியும். அண்ட் பார்க்கறதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. மற்றபடி டிஸ்பிளேயோட ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த சின்ன அப்படின்றது ரொம்ப நாமினலாக இருக்கு. அண்ட் iQOOனாலே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் நிறைய பேர் யோசிப்பீங்க. இதில் Snapdragon 8 Plus Gen 1 அந்த ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய AnTuTu ஸ்கோரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.5 லட்சத்துக்கு மேலே வந்தது. இவ்வளோ அதிகமான ஸ்கோர் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 Plus Gen 2 வரைக்குமே இது வந்து ரீச் ஆகுது. அந்த அளவுக்கு வந்திருக்கு. எப்படான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இண்டிபெண்டன்ட் கேமிங் சிப் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்ந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்கு. மற்றபடி கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இப்போ நாங்கள் விளையாடின இந்த கொஞ்ச நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குங்க. அண்ட் இதில் கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷனும் வந்து இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் விளையாடக்கூடிய கேமில் ஒரு 60 FPS தான் கேம் போயிட்டு இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா FPS வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 90 FPS வரைக்குமோ, இல்லை ஒரு சில கேம் சப்போர்ட் பண்ணுற கேம்ஸ் வந்து நீங்கள் 120 FPS வரைக்கும் கூட அந்த கேம் விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொண்டு வர முடியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி விளையாடிக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் பிஜிஎம்லாம் விளையாடும் போது டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் வந்து இருக்கு. 8 Plus Gen 1 பற்றி சொல்ல வேணாம். அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா சிப் இருக்கிறதுனால இன்னுமே அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா ஹீட்டிங் அப்படின்றது நாங்கள் ஃபேஸ் பண்ணவே கிடையாது அந்த வெளியான கொஞ்ச நேரத்தில். அண்ட் உங்களுக்கு அந்த மோஷன் கண்ட்ரோல் டில்ட் பண்ணுறதோ இல்லை புல் பண்ணுறதோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து இதில் இருக்குது. ஸோ கேமிங்காக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறதா இருந்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னுமே இருக்குது. ஸோ இதோட வெயிட் எனக்கு பொறுத்த வரைக்கும் 184 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட்லி எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஒரு 12 கிராம் கம்மியாக சொல்லியிருக்கேன். 196 கிராம் இப்போ எங்களுக்கு வந்து காமிக்குது. நாட் பேட். மற்றபடி கையில் பிடிக்கிறதுக்கெலாம் வந்து கையில் பிடிக்கிறதுக்கெல்லாம் நல்லாவே இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் பிடிக்கிறது வந்து இப்படி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக விழுந்தது. மற்றபடி பிடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு சைடுமே இந்த கர்வாக இருக்கிறதுனால இன்ஹேண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்குது. ஃபோன் ரொம்ப பெரிய ஃபோன் மாதிரி தெரியல. ஆக்சுவலி இது வந்து பெரிய ஃபோன் தான். ஏன்னா இதோடைய பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 120 வாட்க்கான சார்ஜரை பாக்ஸ்லேயே வந்து தந்திருக்காங்க. 8 நிமிஷத்தில் 50% சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அண்ட் 25 நிமிஷத்தில் 100% சார்ஜ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஆகிடும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபியர்லெஸ் ஃப்ளேம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்டார்ம். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்னு பார்க்காதீங்க. பட் இந்த டெக்ஸ்சர் உண்மையிலேயே வந்து நல்லா இருக்குது. பர்சனலி எனக்கு பிடிச்சிருக்கு. டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டும் இருக்குது. ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வால்யூம் ராக்கெட் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. கேட்குதா? சின்ன ஒரு டெக்ஸ்சர். ஏன்னா கையில் எடுக்கும்போது ஃபீல் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான், அது ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்கோ. ஸோ இதுலேயுமே IR பிளாஸ்டர் இருக்குது. எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இடது பக்கமாக ஒன்றுமே கிடையாது. அண்ட் இப்போ ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கேமராஸ். ஏன்னா பின்பக்கமாக 50 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இது நாட் அ பிக் டீல் மாதிரி இருக்கும். பட் iQOO 11 இருக்கக்கூடிய அதே சாம்சங் சென்சர் தான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஏற்கனவே iQOO Neo 7 பார்த்தோம் இல்லையா, அதில் அல்ட்ரா வைட்லாம் வந்து கொடுக்கல. ஏன்டா கொடுக்கலன்னு யோசிச்சிருந்தா அதோ ப்ரோ வந்துட்டாரே எங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அந்த அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று இருக்குது, அது மேக்ரோ 2 மெகாபிக்சல். சரியா, நீங்கள் நார்மலாக அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் ஃப்ளவர்ஸ் எடுக்கிறீங்க, லீவ்ஸ் இந்த மாதிரி வந்து ஜென்ரலான இமேஜ்லாம் எடுக்கிறீங்கன்னா பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. நீங்கள் ஹியூமன் சப்ஜெக்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு ஒரு சில டைம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது. ஆனால் சேச்சுரேஷன் மட்டும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் இருக்குது. ஆனால் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரியர் ஃபேசிங் கேமரா 4K 60 fps சூப்பராக இருக்குங்க. நீங்களே பாருங்கள். ரியர் ஃபேசிங்கில் நம்மளால் 4K 60 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியுது. ஆடியோ வீடியோலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு 4:30 மணி டைமில் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். டேரக்ட் சன்லைட் ஃபேஸில் படுது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? பேக்ரவுண்டில் பிளர்னஸ்லாம் தெரியுதா? நான் இன்னும் க்ளோஸ்அப்பில் வந்து எப்படி தெரியுது சொல்லுங்கள். ஆனால் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் அதே 1080p 30 fps தான் எடுக்க முடியும். ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஜஸ்ட் நான் அப்படியே ஜென்ரலாக வந்து வாக் பண்ணுறேன். எப்படி இருக்கு?
செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பார்க்கும்போது ஓகேவா இருக்குங்க, அந்த அளவுக்கு தான், ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியல. பட் ஒருவேளை இந்த ஃபோனுடைய ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா, பர்ஃபார்மன்ஸ்க்கு, கேமிங்க்கு அண்ட் இந்த கேமரா டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஃபோன் எங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான வீடியோ கொண்டு வரேன். அண்ட் அடுத்ததாக இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்துருவோம். என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Android 13 வந்து கொடுத்துருக்காங்க. FunTouch OS 13 தான் இருக்குது. வழக்கம் போல் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும், கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஒரு சிலது இருக்குது, நீங்கள் வேணும்னா அதிகமாக வந்து தூக்கிடலாம். அண்ட் இந்த ஹாட் கேம்ஸ், இதெல்லாம் வந்து இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அது வேணாம்னு இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஆஃப் பண்ணிடுங்க. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆல்பமில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ், ப்ரைவேட்டான ஃபோட்டோஸ் ஏதாச்சும் நீங்கள் தனியாக சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணால் பிளாக்காக தான் வரும், நல்லது. அண்ட் மற்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6 இருக்குது, டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் படங்களாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு நல்ல சவுண்ட் வந்து இருக்குது. ஆனால் 8 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. LPDDR5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லது. இந்த செக்மெண்ட் ஓரளவுக்கு நல்ல காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் ப்ரைசிங் ரொம்ப முக்கியமான விஷயம். 8GB ரேம் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது. அண்ட் அந்த ஆஃபரில் வாங்கும்போது 32,000 கூட கிடைக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கு அடுத்த வேரியன்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,000 வந்து வச்சிருக்காங்க, 12GB RAM வேரியன்ட். அதுவும் ஒரு சில கார்டு ஆஃபர்லாம் வந்து போக 35,000 வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த பிரைசிங்க்கு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸை வந்து பேக் பண்ண ஒரு ஃபோன் மாதிரி தான் வந்து தெரியுது. மற்றபடி ப்ளஸ் மைனஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குனீங்கன்னா சர்வீஸ் என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, விவோவுடைய சர்வீஸ் சென்டர் எவ்வளோ சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலையுமே நீங்கள் iQOO வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு ப்ளஸ். மற்றபடி இந்த மொபைல் ஃபோனை நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்காக ரிவ்யூ கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க.